Hello guys, இந்த வீடியோவில் நம்ம oppo reno 7 and realme GT master edition இந்த ரெண்டு மொபைலில் இது பெஸ்ட், எந்த மொபைல் எந்தெந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும், இந்த ரெண்டு மொபைல் எந்த மொபைல் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். அண்ட் பார்த்து முடிச்சவங்க இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒருவேளை இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ மட்டும் தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஹலோ கைஸ், வெல்கம் டு டீடைல் டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லான்ச்சஸ் பற்றி பார்க்கும்போது oppo reno 7 இங்கே February 2, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் realme GT மாஸ்டர் எடிஷன் August 18, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் oppo reno 7 இங்கே ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் கிளாஸ் பேக் தான், பட் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவங்க தரப்புல வந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் டிசைன் பஞ்சோல் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் 7.8 mm வருது அண்ட் வெயிட் 173 grams வருது. திக்னஸும் சரி வெயிட்டும் சரி இங்கே oppo ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிம்மான அதே சமயம் ஸ்லீக்கான மொபைல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட realme GT மாஸ்டர் எடிஷனும் நமக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவங்க தரப்புல வந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக் லெதர் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. இந்த சூட் கேஸ் டிசைனில் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.7 mm திக்னஸ் வருது அண்ட் வெயிட் 180 grams வருது. realme கம்பேர் பண்ணும்போது 1 mm திக்னஸ் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. ஓகே, டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே சூப்பராக தான் இருக்குது. பட் பில் நமக்கு oppo reno 7 தான் பெட்டராக இருக்குது. ஸோ பில் உங்களுக்கு முக்கியம்னா oppo reno 7 சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் oppo reno 7க்கு ஒரு ஸ்டார் தானே. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு வரும்போது oppo reno 7 இங்கே 6.43 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 90 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20:9 கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டி 409 பிக்சல் per inch இருக்குது. realme GT மாஸ்டர் எடிஷனும் கிட்டத்தட்ட அதே டிஸ்பிளே தான், 6.43 inches Full HD + AMOLED டிஸ்பிளே. பட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 120 Hz கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ சேம், பிக்சல் டென்சிட்டியும் சேம், 409 பிக்சல் per inchம் 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோடும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மொபைலுமே AMOLED டிஸ்பிளே, ஸோ நமக்கு கலர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது realme GT மாஸ்டர் எடிஷனில் 120 Hz பேனல் இருக்குது. ஸோ நமக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் 120 Hzல இருக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் realme GT மாஸ்டர் எடிஷன் தான் வின் பண்ணுது. ஸோ நான் realme GT மாஸ்டர் எடிஷனுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் oppo reno 7 இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் ஆஃபர் பண்ணுறாங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ரேட் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 32 மெகாபிக்சல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி 1080p 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் realme GT மாஸ்டர் எடிஷனும் கிட்டத்தட்ட அதே கேமரா செட்டப் தான். 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்கும் உங்கள் சேம் தான், 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமராவும் சேம் 32 மெகாபிக்சல் தான், இது யூஸ் பண்ணியும் நம்மளால் 1080p 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஓகே, கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துட்டோம். ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது. பட் சாஃப்ட்வேர் பேஸ்டு கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது oppo reno 7 நமக்கு பெட்டராக இருக்குது. அந்த bokeh வீடியோ, பேக்ரவுண்டை பிளர் பண்ணி விடிக்கிற வீடியோ, அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு oppo reno 7 ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் oppo reno 7 கன்சிடர் பண்ணலாம். இல்லை அது எனக்கு தேவையில்லை அப்படின்றவங்க ரெண்டு மொபைல் எது வேணால் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ஓகே, ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் oppo reno 7 இங்கே நமக்கு MediaTek Dimensity 900 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Mali G68 MC4 கொடுத்துருக்காங்க. அண்ட் realme GT மாஸ்டர் எடிஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே Snapdragon 778G கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Adreno 642L இருக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸருமே ஒரு 5G ப்ராசஸர். ஸோ நம்ம 5G பேண்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். oppo reno 7 யூஸ் பண்ணியிருக்க 5G பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு 7 பேண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் realme GT மாஸ்டர் எடிஷனில் 8 பேண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்க சான்சஸ் இருக்குது. பட் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது realme GT மாஸ்டர் எடிஷன் கண்டிப்பாக வின் பண்ணும். அதனோட Antutu ஸ்கோர்ஸ் கூட நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்ப்பீங்க. ஸோ realme GT மாஸ்டர் எடிஷன் பர்ஃபார்மன்ஸ் ரவுண்டில் வின் பண்ணுது. ஸோ நான் realme GT மாஸ்டர் எடிஷனுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம். பேட்டரி பற்றி பார்க்கும்போது oppo reno 7 நமக்கு இங்கே 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதை பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. realme GT மாஸ்டர் எடிஷனோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் 4300 mAh பேட்டரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இங்கே பேட்டரி ரவுண்டில் யார் வினர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக oppo reno 7 தான். அந்த 200 mAh பெட்டராக இருக்கிறதால இல்லை, oppo reno 7 நமக்கு 90 Hz பேனல் மட்டுமே கொடுத்துருக்கிறதால பேட்டரி கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ பேட்டரி உங்களுக்கு முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் oppo reno 7 சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். realme GT மாஸ்டர் எடிஷனும் ரொம்ப பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூஸ்லாம் இருக்காது. பட் oppo reno 7 கம்பேர் பண்ணும்போது பேட்டரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் இங்கே oppo reno 7க்கு ஒரு ஸ்டார் தர விரும்புகிறேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட்
எஸ்டி ஸ்லாட்டும் நமக்கு ஓப்போ ரெனோ 7ல் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இல்லை. அண்ட் ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் பொறுத்த வரைக்கும் 3.5 ஆடியோ ஜாக் மட்டும் தான் இருக்குது. எஸ்டி ஸ்லாட்க்கான சப்போர்ட்டும் இல்லை. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு இங்கே கிடையாது. ஸோ ஓப்போ ரெனோ 7 இங்கே கொஞ்சம் வின் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ஓப்போ ரெனோ 7ஓட 8GB 128GB வேறு நமக்கு 29,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது UFS 2.2ல் ரன் ஆகுது. ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனோட 6GB 128GB வேறு நமக்கு 24,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் நமக்கு UFS 2.2ல் தான் ரன் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவோட கன்க்ளூஷனை பார்க்கலாம். ஓகே, இந்த ரெண்டு மொபைலுக்குமான கம்பேரிசனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டிஸ்பிளே ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனில் பெட்டராக இருக்குது. கேமராஸ் ஓப்போ ரெனோ 7ல் பெட்டராக இருக்குது. பேட்டரி அண்ட் சார்ஜிங் ரெண்டுத்துலையுமே சிமிலராக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. டிசைன் ரெண்டு மொபைலுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகே, இதில் உங்களோட தேவை ஏதோ அதை பொறுத்து நீங்கள் உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா எந்த மொபைல் வாங்குவீங்க? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா டெய்லி ஈவினிங் 4 o'clock வர வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.